மகாராஜா ரஞ்சித் சிங்கோடைய மறைவுக்கு அப்புறம், அதாவது ரஞ்சித் சிங் அப்படிங்கிற நபர் வந்து பஞ்சாப்ல மிகப்பெரிய ஒரு நபராக இருந்தவர். அவருடைய காலகட்டத்தில் அசோகருடைய நினைவு சின்னங்கள் வந்து முதல்ல வெளி உலகுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அப்பேற்பட்ட ரஞ்சித் சிங்கோடைய மறைவுக்கு அப்புறம் பஞ்சாப்ல நிறைய கிளர்ச்சிகளும் நிறைய பிரச்சனைகளும் வந்து உருவாயிருக்கும். ஏன்னா நிர்வாக பொறுப்புல ஆள் இல்லை அப்படிங்கிறதால. அந்த நிர்வாக பொறுப்புல ஆள் இல்லை, மக்களை வந்து நிர்வகிக்கிறதுக்கு சரியான மன்னர் இல்லை அப்படிங்கிற பொழுது அங்க வந்து 1843ல துலுக் சிங் அப்படிங்கிற ஒரு மகாராஜா வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அவர் வந்து ஏறக்குறைய அவருக்கு அப்போ 15 வயசு தான் இருந்திருக்கும். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காலத்திலே, அதாவது 1843ல அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அப்படின்னா 849ல இரண்டாவது சீக் வார் வந்து வந்திருக்கும். அதாவது அந்த ரெண்டாவது சீக் வார்ல வந்து பஞ்சாப் வந்து முழுமையாக தோற்கடிக்கப்பட்டிரும். தோற்கடிக்கப்பட்டதால அங்க இருக்கக்கூடிய நிறைய செல்வங்களோடு சேர்த்து மன்னரும் நாடு கடத்தப்பட்டாரு. ஏகப்பட்ட செல்வங்கள் வந்து இங்கிருந்து அங்கே போணுச்சு. அதோட மன்னரும் சேர்ந்து போனதால அங்க அவர் போய் வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாற வேண்டிய சூழலும் அவருக்கு வந்தது. அதுக்கப்புறம் வந்து அங்க போய் வந்து சில தண்டனைகள்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் விக்டோரியா மகாராணி கிட்ட சில மிக முக்கியமான பொருட்களையும் வந்து கொடுத்திருப்பாரு. இந்திய பாரம்பரிய நினைவு தூணா இருக்கக்கூடிய சில பொருட்களை. அப்படி அவர் கொடுத்த மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கோஹினூர் வைரம் தான். இந்த கோஹினூர் வைரம் அப்படிங்கிறத பத்தி பல புராதன கதைகள் வந்து உருவாயிருக்கு. ஏகப்பட்ட படங்கள்ல அதை பத்தி பேசியிருப்பாங்க. அப்படி இருக்க பட்சத்துல அந்த கோஹினூர் வைரம் கடைசியா எந்த இந்திய பேரரசர் கிட்ட இருந்துச்சு அப்படின்னா அது மகாராஜா துலுக் சிங் கிட்ட தான். அதுக்கு முன்னாடி ரஞ்சித் சிங் கிட்ட இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பாபர் கிட்டையும் சில முகலாய அரசர்கள் கிட்டையும் சுல்தான்கள் கிட்டையும் இருந்துச்சு. அப்பேற்பட்ட கோஹினூர் வைரத்தை பரிசளிப்புக்காக விக்டோரியா மகாராணி கிட்ட கொடுத்திருப்பாரு மகாராஜா துலுக் சிங். அவர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க அங்க இருக்கக்கூடிய இங்கிலாந்துடைய சூழல் என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த பொருளை வந்து ராணியோடைய கிரீடத்துல வச்சு ஒரு பாரம்பரிய நினைவு சின்னமாகவும், அதே நேரம் பதவியேற்புக்கான சூழல் வரும்போது மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. அது இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு இந்திய அரசாங்கமும் சரி, ஈரானிய அரசாங்கமும் சரி, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் அரசாங்கம் இது எல்லாமே வந்து அந்த வைரத்தை வந்து மறுபடியும் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் இன்னும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு இருக்கிறதால கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இங்கிலாந்து அறிவிச்சிருக்கு. அப்பேற்பட்ட, அதாவது கோஹினூர் வைரத்தை சூழல் காரணமாகவும் சில பிரச்சனைகள் காரணமாகவும் கொடுத்த மகாராஜா துலுக் சிங் பிறந்த தினம் அப்படிங்கிறது இன்று தான்.